சரிங்க சார், 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனால் மட்டும் அது ஒரு குட் நியூஸா? அதுவும் நெகட்டிவ் தானே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை ஜூபிட்டர் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகமாக வருகிறது. 7ஆம் இடத்துல இருந்து நமக்கு ஆப்பு வைக்கிற செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணினா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு கொடான கோடி நன்றிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கொடான கோடி நன்றிகளை தூக்கி இங்கே போட்டுக்கலாம் நம்ம. கேது 6ஆம் இடத்துல உட்கார்றது, உபஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11 அசுப கிரகங்கள் இருப்பது நிகரற்ற நன்மை அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அனுபவத்துக்கும் ஒத்து வருகிறது. இப்போ யாரெல்லாம் உள்ள 6ஆம் இடத்துல எனக்கு நெகட்டிவ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் கேது என்ன பண்ணுறாரு, முழுசாக சாப்பிட்றாரு. என்ன பண்ணிடுறாரு? செயல் இழக்க வைக்கிறார். 6ஆம் இடத்துல வரக்கூடிய 6ஆம் அதிபதியவும் செயல் இழக்க வைப்பார். 6ஆம் இடத்துல வரக்கூடிய புதனையும் அவர் செயல் இழக்க வைப்பார். கவுந்து குப்புறப்படுத்து அழுதோமோ அங்கெல்லாம் நாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு உங்களது தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இவர்கள் திறமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமே, ஒரு பாராட்டே, ஒரு வாய்ப்பே, ஒரு சம்பளமே, ஒரு சன்மானமே, இனி இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டரே ஒரு லக்காக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கிரன் கூட்டணி என்பது மிதுன ராசியில் இருக்கிறது. 23 ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 26 ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர். இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 12 செப்டம்பர் கன்னிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் 15 செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார். மாதத்தின் கடைசி நாள் சுக்கிரன் என்ற கிரகம் 16 செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கன்ஜக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். மீனராசிக்கு நடு 2 சார், 7.5 சனியில் நிறைய படாத பாடு. முதல் 2.5லேயே நாங்கள் பட்டுட்டோம். இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நிறைய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு, எதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் உண்டு. என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்ப்போம். ராசியில் சாட்டர்ன் அண்டர் ரெட்ராகிரஷன், சனி வக்ரம். அப்போது இந்த 7.5 சனியோடைய பாதிப்பு நமக்கு இப்போ டெம்பரவரியாக இல்லை. இந்த ஆவணி மாதம் முழுசுமே சனி வக்ரம்ங்கிறது நமக்கு ஒரு குட் நியூஸ். இப்போ ராசியை செவ்வாய் பார்க்குது. இப்போது சனியை செவ்வாய் பார்க்கும் பொழுது அது ஏதாவது ஒரு பிடிவாதத்தையும், ஒரு டென்ஷனையும், ஒரு மூர்க்க குணத்தையும், கோபப்படக்கூடிய அமைப்பையும் நமக்கு தெரியாமல் ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம இவ்வளோ நாட்களாக ரொம்ப கோபப்பட்டோம், ரொம்ப டென்ஷன் ஆனோம், ரொம்ப அவசரப்பட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த செவ்வாய்ங்கிறது 8ஆம் இடத்துக்கு இந்த ஆவணி மாதத்தின் கடைசியில் மாறப்போகிறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு.
சரிங்க சார், 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனால் மட்டும் அது ஒரு குட் நியூஸா, அதுவும் நெகட்டிவ் தானே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை ஜூபிட்டர் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகமாக வருகிறது. 7ஆம் இடத்துல இருந்து நமக்கு ஆப்பு வைக்கிற செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணினா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு கொடான கோடி நன்றிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கொடான கோடி நன்றிகளை தூக்கி இங்கே போட்டுக்கலாம் நம்ம. அப்போ நமக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபு, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த பக்கம் ராசியில் சனி வக்கரம்ங்கிறது நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். 4ஆம் இடத்தில் நமக்கு இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, செவ்வாய் வந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை இனிமே நேரடி பார்வையாக பார்ப்பார். அப்போ தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார், ஜீவனாதிபதி தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். புரியலையே சார், 2ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டுக்கு அதிபதி ராசியாதிபதி குரு செவ்வாயை பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு பணம் வந்துதான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன். இப்போ வர வேண்டிய பணத்தை நம்ம புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கலாம். 3ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில், இதுக்கு பேர் திக்பலம். அப்போ சுக்கிரன் 10ஆம் வீட்டை பார்க்கிறது. பிறகு அதே சுக்கிரன் இவர்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது 3ஆம் அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில். அது ஒரு திரிகோணத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் அது நல்லதைத்தான் செய்யும். இது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது. இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 11ஆம் இடத்தை புதன் பார்க்கிறது, 11ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறது. இப்போ ராகுவுக்கு பிறகு புதனின் பார்வையும் ஏற்படுகிறது. இப்போ ராகுவுக்கு பிறகு புதனின் பார்வையும் ஏற்படுகிறது. 10, 11 அதிபதிகளுக்கு பார்வை பலம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறது செவ்வாய். மேலும் 9ஆம் அதிபதி இங்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போது இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது 2 வீடுகளுமே சுக்கிரனின் பார்வை, குருவின் பார்வை, செவ்வாயின் பார்வை, புதனின் பார்வைன்னு 4 விதமான பார்வைகளை பெற்று பலம் பெறுகிறது. அப்போ மேலும் மேலும் 4 டைமென்ஷன்ஸில் தொழில் மற்றும் லாபம் பெருகும், நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ 6ஆம் இடத்துல நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய இடத்துல அசுப கிரகங்கள் வந்து அமர்வது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ அங்கே யார் வந்து உட்காந்துருக்கிறா? கேது வந்து உட்காந்துருக்கிறார். கேது வந்து 6ஆம் இடத்துல உட்கார்றது, உபஜயஸ்தானங்கள் 3, 6, 10, 11 அசுப கிரகங்கள் இருப்பது நிகரற்ற நன்மை அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அனுபவத்துக்கும் ஒத்து வருகிறது. இந்த கேது என்ன பண்ணுறாரு? தன்னுடன் சேரக்கூடிய கிரகங்களை நீர்த்து போக வைக்கிறார். அப்போ யாரெல்லாம் உள்ள வந்து 6ஆம் இடத்துல எனக்கு நெகட்டிவ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் கேது என்ன பண்ணுறாரு? முழுசாக சாப்பிட்டுறாரு. என்ன பண்ணிடுறாரு? செயல் இழக்க வைக்கிறார். 6ஆம் இடத்துல வரக்கூடிய 6ஆம் அதிபதியவும் செயல் இழக்க வைப்பார். 6ஆம் இடத்துல வரக்கூடிய புதனையும் அவர் செயல் இழக்க வைப்பார். இதெல்லாம் கூட நமக்கு எப்படி திருப்பி போட்டு பார்த்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி செவ்வாயின் பார்வை வரும்பொழுது அதே இடத்துக்கு குருவின் பார்வையும் அங்கு வந்து விடுகிறது. இப்போ இவ்வளவு நாள் நம்ம எங்கெல்லாம் அடி வாங்கினோமோ, எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நம்ம உட்காந்து கவுந்து குப்புறப்படுத்து அழுதோமோ அங்கெல்லாம் நாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு உங்களது தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் யோகமாக இருந்தால் இதன் பலன்கள் 100க்கு 90ஆகவும் 100க்கு 95ஆகவும் இருக்கும். தசாபுத்திகளின் பலன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பொழுது இந்த யோக பலன்கள்ங்கிறது ஒரு 50 to 60% இருக்கும். எப்படி எந்த ஃபார்முலாவில் எப்படி திருப்பி கணக்கு போட்டாலும் இந்த அரித்மெட்டிக்ஸ்லாம் மாற்றமே கிடையாது. தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. அதுவும் 4 விதமான பார்வை பலம் பெறுகிறது. சனி வக்ரம் அப்படிங்கிறது மேலும் மேலும் மீனராசிக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. எங்கெல்லாம் நாம் அசிங்கப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் அமர்க்களப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதாவது நாம் விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து போவதையே மற்றவர்கள் இத்தனை நாள் ஒரு
ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள். நான் விட்டு கொடுத்தாலும் நான் எதையும் இழக்கவில்லை, நான் விட்டதை இழந்ததை மீண்டும் என்னால் பெற முடியும், எனக்கு பிரமாதமான புத்திசாலித்தனம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, என்னிடம் வித்தை இருக்கிறது, அந்த வித்தையை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு, ஒரு மேடை, ஒரு லக்கு அப்படின்னா அது அதுவாக வந்து விழக்கூடிய லக்கு இல்லை, இவர்கள் திறமைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமே, ஒரு பாராட்டே, ஒரு வாய்ப்பே, ஒரு சம்பளமே, ஒரு சன்மானமே, இனி இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டரே ஒரு லக்காக வரும். இத்தனை நாளாக வித்தை இருந்தும் திறமை இருந்தும் இவர்களுக்கு லக் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு இவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ராசியில் இருந்த ராகுவும் இவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தக்கூடிய சனியும் இவர்களை சின்ன பின்னமாக சித்திரவதைப்படுத்தி சிதைத்து போட்டது அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை. அந்த கண்ணீர் கதையெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய மீனராசிக்காரர்கள் இவ்வளவு அடி நம்ம வாங்கியிருக்கிறோமே, ஒரு ஆலமரம் மாதிரி நின்று நம்மளை போட்டு இப்படி வேற இடத்து தூக்கி போட்டுட்டாங்களே இந்த கிரக நிலைகள்னு சொல்லி வருத்தப்பட்டு சோகத்தில் எதையோ விட்டு கொடுத்து பறி கொடுத்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பொருளை ஆர்டர் பண்ண போய் ஒரு ஸ்கொயர் மீல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு தலைவாழை விருந்து போல் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் மேலும் 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 இவர்களுக்கு நிறைய அபிவிருத்தியை கொடுப்பதற்கு இந்த ஆவணி மாதத்தில் ப்ளஸ் மட்டும் ஜாஸ்தி பெறாமல் வரக்கூடிய 6ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த மைனஸ் பாயிண்ட்டும் குறைவதற்குண்டான கிரக நிலைகளும் கிரக அமைப்புகளும் அனுகூலமாக இருக்கு அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள். ஆவணி மாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இப்பொழுது பார்ப்போம். எல்லா மாதங்கள்லேயும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு. சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது. ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் இந்த மூலத்தில் வந்து தனுராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் வந்து விழும். அப்போது இதை நீங்கள் வந்து குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம். வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. அது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள், சுப முகூர்த்தங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள். இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள், பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். இதே ஆவணி மாதத்தில் தான் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது இந்த ஓணப்பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம், அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம், அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இடர்பாடுகள், இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. அப்போது பித்ருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது. இதில் மகாபரணி, மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுப தினங்கள் வருகிறது. இந்த நாட்களில் வந்து நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 27th ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி, 5th செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் நீசம் பெறப்போகிறது.
நீசம் பெற்ற சுக்கிரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.